வணக்கம். இன்றைக்கி நம்ம சாதம், தோசை, சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. செஞ்சு வச்சுக்கிட்டா 1 மாதம் ஆனாலும் கெடாது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோட 3/4 கிலோ அளவு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நம்ம இந்த மாதிரி லைட்டாக வணக்கி விட்டுட்டே வரலாம். இது ஓரளவு வணங்கி இருக்கட்டும். இந்த சமயத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எலுமிச்சக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இது புளியில் அதோட கொட்டை இல்லாமல் எடுத்திருக்கேன். அது இந்த தக்காளியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விடும் போது கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம். இது வணங்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம். அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்காக ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி கலர் மாறுற அளவு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு லைட்டாக இந்த மாதிரி பொரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து சீரகம் லைட்டாக வாசம் வர அளவு நல்லா வறுத்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது 3 ஆறி வரும்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ தக்காளி பாருங்கள், நல்லா மசிஞ்சு வணங்கிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வணக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடாதீங்க. இது தண்ணி சேர்த்தாமல் செஞ்சால் தான் நம்மளுக்கு 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இருக்கும். இது நல்லா வணங்கி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதோட கொஞ்சம் மசாலா தூள் சேர்த்த போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 முழு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் நல்லா தூக்கலாக போட்டால் தான் இந்த உப்பு புளிப்புலாம் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டாக சேர்ந்து வரும். இப்போ இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்ந்து அது சூடானதும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் ஒரு 10 பல்லளவு பூண்டு எடுத்து அதை லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அறுக்கிறத விட நல்லா தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த பூண்டோட நல்லா ஸ்மெல் வர அளவு இதை வணக்கி விட்டுட்டு இதோட 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடணுங்க. இந்த தக்காளி தொக்குக்கு எண்ணெய் நம்ம எந்த அளவு சேர்த்து விடுறோமோ அந்த அளவு இது நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு இதை செய்ய போகிறோம். அப்படி செஞ்சு நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த் ஆனாலுமே இது கெட்டு போகாது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். கடைசியாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா வணக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கி விடுங்க. ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு லைட்டாக மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நம்ம இதை வணக்கி விட்டுட்டே இருக்கணும். எடுத்து அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஃபுல்லாக வணக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேனில் ஒட்டாத அளவு சுருண்டு வர அளவு இதை நம்ம வணக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரே ஈவனாக கொடுக்கும். அது இல்லாமல் லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூடான சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ யாராவது லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா வெளியூருக்கு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்து விடணும்னு நினைக்கிறவங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படின்னா தேவைப்படும் போது சாதம் மட்டும் வடித்து நல்லா போட்டு கிளறி சூடாக தக்காளி சாதமாக சாப்பிட்டுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அருமையான இந்த தக்காளி தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இது ஏர் டைட்டான கண்ணாடி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மந்த் நல்லாயிருக்கும். உங்களுக்கு 2 டேஸில் காலியாக போகுது அப்படின்னா நீங்கள் இந்த அளவு கெட்டியாக விட தேவையில்லை. லைட்டாக நீங்கள் ஈரப்பதம் இருக்கும் போதே எடுத்துக்கலாம்.
நான் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்கில் சொல்லுவீங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பை பாய். தேங்க்யூ.